புரட்சி தலைவர் ஒரு நடமாடும் தெய்வமாக காட்சியளிக்கப்பட்ட காலம் அது. அந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணிட்டார்னா, அவரை பற்றி ஒரு கிசு போட்டார். இப்போ எம்ஜிஆரை பற்றிலாம் அவ்வளோ ஈஸியாக எழுத முடியாது யாரும். எம்ஜிஆர் வந்தார், அந்த வரவேற்பறைக்கு வந்தார். அண்ணே தெரியாமல் நடந்துருச்சுண்ணே, நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு சின்ன பையன் தெரியாமல் எழுதி விட்டானே, எனக்கே தெரியாது, நான் ஊருக்கு போயிட்டேனே, தவறு நடந்துருச்சுண்ணே. நோ அதுக்காக உங்களை நான் வர சொல்லலை. என்னுடைய படம் ரிக்ஷாக்காரன் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணணும், அதுக்கு உங்கள் தலைமையில் பண்ணலான்னு தான் நான் கூட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்கட்டை எடுத்து கையில் கொடுத்து, பத்திரிகையாளர்களுக்கு கிஃப்ட் வாங்குங்க, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்கள், பிரமாதமான அந்த ப்ரெஸ் மீட் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக அந்த பணத்தையும் கொடுத்துட்டார். புரட்சி தலைவரை பற்றி எல்லாரும் வானளாவி பாராட்டுறாங்க. அதே மாதிரி எந்த பத்திரிகையாளர் எழுதினாரோ அந்த எக்ஸுங்கிற பத்திரிகையாளரும் எம்ஜிஆரை போல தெய்வம் இல்லை, நான் ஒரு தெய்வத்தை லேசாக கலங்கப்படுத்தினேன், அந்த தெய்வம் நான் இவ்வளோ பெரிய சந்தோஷமான எனக்கு ஒரு பதவியை கொடுத்து எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தலைமை தாங்க வச்சு இந்த விழாவை நடத்திட்டாரு, அதனால் அவருக்கு நான் காலமெல்லாம் நன்றி கடன்பட்டிருக்கேன், நான் செய்த தவறுக்காக ரொம்ப வருந்தேன் அப்படின்னு அவரை பற்றி எவ்வளோ பூஸ்டாக பேச முடியுமோ அவ்வளோ பூஸ்டாக பேசிடுறாரு. எல்லாம் ஓகே. தலைவர் உங்களை ரூமுக்கு கூப்பிட்றாரு, சரி பரவாயில்ல, மறுபடியும் ஏதாவது கொடுப்பார் உங்களுக்கு அப்படின்ட்டு அவர் வர்றார். பேக்கப் ரூமுக்கு வர்றார். வந்தார்னா தலைவர் இல்லைங்க. தலைவர் இல்லையே, என்ன ஏன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவருடைய அசிஸ்டன்ஸ்லாம் வந்தாங்க. இந்த எக்ஸ் பத்திரிகையாளரை ஊமை குத்தா சட்டையை கழித்து ஃபுல்லாக 5 பேரும் 4 பேர் இது சுற்றின்னு குத்துறாங்க. எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆள், அவரையும் எழுதுங்க, அவரை பற்றி உனக்கு தெரியுமா, அவர் மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய தலைவராக இருக்கார், புரட்சி தலைவர், மக்கள் தலைவர், அவரை எழுதுவேன், ஜங்குன்னு குத்துறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதுக்கு மேலே குத்தாங்க சார், உடம்புல ஏகப்பட்ட வியாதி இருக்குது, விட்டுருங்க அப்படின்ட்டாரு. அவங்க சரி சட்டையை போட்டு போச்சு, சட்டையெல்லாம் போட வச்சு மேக்கப்பெல்லாம் போட்டு வாவனை வீட்டில் கொண்டு விடுறோம் சொல்லி வீட்டில் கொண்டு விடுறாங்க. எம்ஜிஆர் எக்ஸுங்கிற பத்திரிகையாளரை அவருடைய உதவியாளர்கள் அடிச்சிட்டாங்க. அந்த அடித்த அடி புரட்சி தலைவருக்கு தெரியுமா தெரியாதா, அது இன்று வரை அது ஒரு புரியாத புதிர் தான்.